ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட் சைடு காளான் கிரேவிங்க. அதுக்கு இந்த கப்பில் 1 கப் நான் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த கப்பில் முட்டைக்கோஸ் அளந்தீங்களோ அதுலேயே பாதி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேனுங்க. அதுலேயே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேனுங்க. இது இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நீங்கள் ரோட் கடையில் வாங்குகிற காளான் சில்லியோட டேஸ்ட்டு கொடுக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இனி இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதையை போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளையெல்லாம் வெந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதையெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு காளான் கிரேவி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி வச்சுக்கோங்க. வைக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, ஒரு பச்சை மிளகாய், கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு இல்லைங்க, லைட்டாக கலர் மாறினா போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி, நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஒரு தக்காளியை நல்லா நீட்டமாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஓட்டிக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம ஆல்ரெடி மாவுலேயே காரம் உப்பெல்லாம் சேர்த்திருக்கிறோம், அதனால் இதுக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்துனா போதும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்குங்க, கெட்டியாகும். அதனால நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சதை இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா நல்லா கொதித்து வந்ததுனா தான் இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும். அதனால் தண்ணி சேர்த்தி நல்லா தண்ணி கொதிக்க வரைக்கும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், காளான் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.